தவம் என்பது முதல் கால். அதை கர்வம் என்ற கத்தியாலே வெட்டினான். ஏன் அப்படி பண்றான்னா, தவம்னா நாம் அன்றாடம் பண்ணக்கூடிய அனுஷ்டானம்னு அர்த்தம். அன்றாடம் நாம ஒரு காலை எழுந்து நீராடி இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தவம்ங்கிற அந்த கேட்டகரியில வரும். நம்மை வருத்தி கொண்டு என்ன பண்ணாலும் தபஸ் தான். ஒரு நாள் விரதம் இருந்தோம்னா அதுவும் ஒரு தபஸ் தான். இந்த தவம்ங்கிறது எப்ப போகும்னா, எந்த கத்தியால வெட்டினா? கர்வம். அப்படின்னா கர்வம் உள்ளுக்குள்ள வந்துருத்தோம்னா தவத்தை இழந்து விடுவோம். நாம கர்வம் இல்லாம பணிவோட இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம், சம்பிரதாயம், அனுஷ்டானம், தபஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கொஞ்சம் கர்வம், நான் யார் தெரியுமா, நான்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டா பண்ண வேண்டிய தவத்தை, அனுஷ்டானத்தை விட்டுடுவானா. பாருங்க எவ்வளவு பெரிய தத்துவம்னு. கர்வம் என்ற கத்தியை வைத்துக் கொண்டு தவம் என்ற முதல் காலை வெட்டிட்டான். அடுத்து இரண்டாவது காலாக இருப்பது தூய்மை. உடம்பும் தூய்மையா இருக்கணும், மனசும் தூய்மையா இருக்கணும். அதுக்கு என்ன கத்தி கொண்டு வந்தானா? காமம், ஆசை. ஆசை மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடம்பும் அழுக்காயிடும், மனசும் அழுக்காயிடும். ஆசைங்கிற கத்தியை வச்சுட்டு இவன் தூய்மைங்கிற காலை விட்டுடுறான். அடுத்து மூணாவது கால் என்னன்னா கருணை. எல்லா உயிர்த்தையும் கருணை காட்டுவது. அதை வெட்ட என்ன பண்ணா, மயக்கம்னு ஒரு கத்தியை கொண்டு வந்தானா. அதாவது மனசை குழப்பறது, மயக்கி விட்டுடுறது. இப்போ நம்ம மனசு தெளிவா இருந்ததுன்னா இன்னொருத்தன் கஷ்டப்பட்டா அவன்கிட்ட கருணை காட்டுவோம். நாமே ஒரே குழம்பி போய் ஒரே சந்தேகம், குழப்பம், டென்ஷன்ல இருந்தோம்னா ஒருத்தன் ஏதாவது உதவினா, போடா நானே 1008 பிரச்சனையில இருக்கேன், எங்கிட்ட உதவி கேட்டு வரியா போடான்னு விரட்டிடுவோம். அப்போ மனசுக்குள்ள சந்தேகமும் குழப்பமும் மயக்கமும் வந்துருச்சுன்னா கருணை காட்ட மாட்டோம். நாலாவது உங்களுக்கே புரியும், பொய்ய வச்சு உண்மையை அடிக்கணும். அதனால பொய்மைங்கிற கத்திய வச்சு வாய்மைங்கிற காலையும் அவன் ஒரு காலை கூட விட்டு வைக்கல. பொதுவா கலியுகத்துல ஒரு காலாவது மிச்சம் இருக்கணும். இவன் நாலாவது காலையும் வெட்ட பார்க்கிறான். அப்ப கர்வம் என்ற கத்தியாலே தவம் என்ற காலை வெட்டிட்டான். கண்ணன் அருளால் முளைத்த கால் அது, வெட்டிட்டான். அடுத்தது என்ன பண்ணான்? காமம்ங்கிற கத்தியாலே தூய்மைங்கிற காலையும் வெட்டிட்டான். மயக்கம்ங்கிற கத்தியாலே கருணைங்கிற காலையும் வெட்டிட்டான். இப்போ பொய்ங்கிற ஒரு கத்திய கையில வச்சுட்டு இருக்கான். வாய்மைங்கிற காலையும் வெட்ட பார்த்தான். பரீட்சித்து பார்த்தான், என்னடா அநியாயம் பண்ற, என் ராஜ்யத்தில் தர்மத்துக்கு ஒரு கேடா? ஏ கலிபுருஷா, நான் உன்னை கொல்கிறேன், என் கத்தியால உன்னை வெட்டிடுறேன்டா. நீ உன் கத்தியால் தர்மத்தை வெட்டுவதற்கு பதில் என் கத்தியால் உன்னை வெட்டுகிறேன்னு பரீட்சித்து கத்திய உருவினா. கலிபுருஷன் பரீட்சித்து கால்ல விழுந்தான், சரணாகதி பண்ணிட்டான். என்ன கொல்லாத ராஜா அப்படின்னு கால்ல விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். சாஸ்திரப்படி ஒருத்தன் கால்ல விழுந்துட்டான், சரணாகதி பண்ணிட்டான்னா அவனை கொல்லக்கூடாது. வேதம் சொல்றது, ஒருத்தன் கொல்லத்தக்கவனாக இருந்தாலும் கால்ல விழுந்து சரணாகதின்னு சொல்லிட்டான்னா அவனை கொல்லக்கூடாது. அதனாலதான் சரணாகதி ரொம்ப பவர்ஃபுல். நாமும் எத்தனையோ பாபங்கள் இதுவரை பண்ணியிருந்தாலும் இந்த நொடி பகவான் திருவடியில விழுந்து பகவானே தஞ்சம்னு சொல்லிட்டா பகவான் அதுக்கப்புறம் நம்மளை தண்டிக்க மாட்டான், காப்பாத்துவான், அனுகிரகம் தான் பண்ணுவான். இது எல்லாருக்கும் பொதுவான விதி.